Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது force between two parallel current carrying conductors. பாருங்க, ரெண்டு கண்டக்டர் AB carrying I1 I2 ampere current separated by a distance R. இப்போ இந்த கண்டக்டர் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த கண்டக்டர்ல கரண்ட் போகுது. அப்போ இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா B is equal to mu 0 I by 2 pi A. இங்க A க்கு பதிலா நமக்கு என்னது distance R ங்கிறதுனால 2 pi R. இப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 current I1. இதுக்கு வெக்டார் ஃபார்ம் எழுதுறதா இருந்தால் B vector is equal to கரண்ட்னுடைய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னுடைய டைரக்ஷன். இது கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இதுக்கு ரைட் சைடுல உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். கண்டக்டருடைய ரைட் சைடுல மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தா இன்வர்ட்ஸ், லெஃப்ட் சைடா இருந்தா அவுட்வர்ட்ஸ். சரியா? அப்ப இந்த சைடுக்கு இன்வர்ட்ஸ். இன்வர்ட்ஸ் னு சொல்லும்போது மைனஸ் I கேப். இப்போ இந்த கண்டக்டர்ல கரண்ட் போறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளாடி இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கு. அப்ப அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் B. B என்கிற கண்டக்டருக்கு மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா ஃபோர்ஸ் F equal to IL cross B. இங்க I கரண்ட் வந்து I2, B க்கு பதிலா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1. இப்போ இதுக்கு வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இத வேணா ஒரு ஸ்டெப் கூட எழுதுறேன். I2L into I2L வெக்டார் இதுக்கு டைரக்ஷன் வந்து Z டைரக்ஷன். சோ K cap cross B1 vector. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன எழுதிடலாம்? F vector is equal to I2L K cap லாஸ்ட் எழுதுவோம். B1 க்கு வேல்யூ mu 0 I1 by 2 pi R into இங்க ஒரு K cap ஏற்கனவே இருந்தது. K cap இருக்கு. இங்க ஒரு I cap இருக்கு. திருப்பி ஒரு மைனஸ் கூட உண்டு. மைனஸ் கூட இருக்கு. சோ எழுதிடலாம் பாரு. mu 0 I1 I2 L by 2 pi R into K cross I ஆனது K cross I ன்னு சொல்லக்கூடியது J. அங்க ஒரு மைனஸ் கூட இருக்கறனால மைனஸ் J cap. மைனஸ் J cap ன்னு சொல்லக்கூடியது J cap னா y டைரக்ஷன், மைனஸ் J cap னா என்னது மைனஸ் y டைரக்ஷன். அப்படியே நான் என்ன சொல்லிடலாம்? F எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும்? acts towards A. கண்டக்டர் A நோக்கி ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். கண்டக்டர் A நோக்கி ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்படி வரும் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இதே மாதிரி திருப்பி செய்றோம். இதே மாதிரி திருப்பி எழுதுறதா இருந்தா எழுதலாம் பாரு. இப்போ என்ன செய்யுது? இந்த கண்டக்டர்ல கரண்ட் போகுது. அதை சுற்றி உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுதுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு B என்கிற கண்டக்டர்ல கரண்ட் போகும்போது உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா B2 vector is equal to mu 0 I2 by 2 pi R. mu 0 I2 by 2 pi R into இந்த கண்டக்டர்ல கரண்ட் போகுது. இந்த சைடுல லெஃப்ட் சைடுல கண்டுபிடிக்கணும். ரைட் சைடுனா இன்வர்ட்ஸ், லெஃப்ட் சைடுனா அவுட்வர்ட்ஸ். சோ I cap. ஃபோர்ஸ் ஆன் இப்போ B என்கிற கண்டக்டர்ல கரண்ட் போறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த கண்டக்டர் கொண்டு வச்சிருக்கோம். சோ அதுக்கு மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to IL cross B. இங்க கரண்ட் டைரக்ஷன் கரண்ட் வந்து I1, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B2. இங்க அதே மாதிரி சொல்றதா இருந்தா I1 L into I வெக்டார் டைரக்ஷன் வந்து K cap cross B2 வெக்டார். வேல்யூ சர்ச் பண்ணுவோம். வேல்யூ சர்ச் பண்ணோம்னா எழுதலாம் F vector is equal to I1 L K லாஸ்ட் பாத்துக்கலாம். B2 க்கு வேல்யூ mu 0 I2 by 2 pi R into முதல்ல K cap cross B2 உள்ளது
I cap mu 0 I1 I2 L by 2 pi R into K cross I ன்னு சொல்லக்கூடியது J cap. J cap ன்னு சொல்லக்கூடியது positive y direction. Positive y direction. அப்போ இதுக்கு direction இது. That is F acts, force acts towards B. அப்போ first உள்ளது இந்த கண்டக்டருக்கு force acts towards A, இந்த கண்டக்டருக்கு force acts towards B. அப்படினா என்ன சொல்லலாம்? They attracts each other. Same directionல கரண்ட் போகுமா இருந்தால் ரெண்டு கண்டக்டருமே அட்ராக்ட் பண்ணும். இதுல இருந்து ஃபோர்ஸ் பர் ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸ் பர்ல இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா எழுதலாம் F by L எழுதுறதா இருந்தால் mu 0 I1 I2 by 2 pi R. அப்படியே பாருங்க